வச்சிருக்கீங்கப்பா? ஏட்டி எப்ப பார்த்தாலும் அம்மையை தேடிட்டே இருப்பாளு. அம்மைக்கு எதுவும் வச்சிருக்கீல? சொல்லுங்க டி. இம்மா ரொம்ப நேரமா ஆளை காணோம்லம்மா, அதான் எங்கன்னு கேட்டோம். இம்மா நீ எங்க போற? பையக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, எங்கம்மா போற? ஏட்டி உங்க ரெண்டு இருக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், எங்கேயாவது கிளம்பி நிற்கும் போது எங்க போற வாரேன்னு கேட்கக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்க. எங்கேயாவது போனோம்னா எப்ப பார்த்தாலும் எங்க போறேன்னு கேட்பாளுவேன். இம்மா அதெல்லாம் ஒரு ஆர்வம் தாம்மா, நீ சொல்ல வேண்டியதானே, நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஏன் சொல்லாம இருக்க? ஏட்டி ஒரு இடத்துக்கு போகணும்ட்டி, போயிட்டு வாரோம். நீங்க இருங்க, காப்பியெல்லாம் குடிச்சிட்டு பத்திரமா டிவி போட்டுட்டு இருங்க. டீ ருக்கமாட்ட சொல்லிட்டு போறேன், வந்து பாத்துக்கிடுவாவ. ஏட்டி உங்களுக்கு இங்கே ஒத்தையில இருக்க பயமா இருந்துச்சுன்னா ருக்கம்மா வீட்டுல போய் இருங்க. என்ன அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இருக்காவ. எம்மா எங்களையும் எங்கேயாவது போனா கூட கூட்டு போலாம்லம்மா, வெளியில கூட்டு போறதே கிடையாது. இந்த பள்ளியோட வீடு இப்படியே தானே இருக்கும், எங்களையும் கூட்டிட்டு போம்மா. ஏட்டி சுவாணி சத்தியா கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கேன். நீங்க என்ன பச்சை பிள்ளையா, எங்க போனாலும் கூட வாரேன்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு பேசாம இங்கே இருங்கட்டி. ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம், நாங்க சீக்கிரம் வந்துருவோம். உங்களுக்கு வாரப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரோம். எம்மா மக்களே போயிட்டு வேகமா வந்துடுவோம் மக்களே. இங்க பார்க்கு இதெல்லாம் போகல, கொஞ்சம் பார்த்துருவாங்க தான் மக்களே போறேன். அங்க போனா உங்களுக்கு போர் அடிக்கும் மக்களே. அங்க வந்து வெயில்ல அலையதுக்கு நீங்க அழகா இங்கே இருக்கலாம் மக்களே. ஏப்பா நீங்க சொல்லுறதுனால நாங்க கேட்டுக்கிறோம், ஆனா எங்களுக்கு வரும்போது பிஸா வாங்கிட்டு வாங்கப்பா. சே அது என்ன நல்லா இருக்குன்னு அதை 200 300 போட்டு வாங்கி திங்காலுன்னே தெரியல. அதுக்கு வேற ஏதாவது நல்ல சோறுனாலும் வாங்கி சாப்பிடலாம். அது என்ன காஞ்ச ரொட்டி மேலே நனைஞ்சு தக்காளி வெட்டி வச்சுருக்காவ, அதை வாங்கி திங்கிதாளுவ. நான் வேணா சுட்டு தரேன் டீ, 2 தோசையை சுட்டு வெயில காய வச்சு எடுத்து தரேன், சாப்பிடுங்க. பிஸா வேணுமா பிஸா? இப்போ பாருங்கப்பா, அம்மைய வீட்டுல இருந்து என்னன்னாலும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களப்பா. மக்களே வாங்கிட்டு வரோம் மக்களே, வரும்போது வாங்கிட்டு வரோம். வேற எதுவும் வேணுமா? இப்போ நீங்க பீஸா மட்டும் வாங்கி தாங்கப்பா, போது எவ்வளோ நாள் ஆயிட்டு. சரி மக்களே வாங்கிட்டு வரேன். எங்க அப்ப நான் முன்ன லட்சுமி அக்கா கூட பஸ்ல போறேன், நீங்க பெருத்தோடி வாரியில பைக்ல. ஏன் நீ பைக்ல வர வேண்டியதானே? பைக்ல தான் இடம் கிடக்கல, பைக்ல வரக்கூடாதுன்னு எது ஞாபகம் எது நேர்ந்திருக்கியோ? ஏங்க அப்படி இல்லைங்க, லட்சுமி அக்கா சின்ன பொண்ணையெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அவி என்ன கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் பேசி எடுத்து வாங்குவாங்க, நமக்கு என்ன தெரிய போகுது. அதனால அவிலையும் கூப்பிட்டுருக்கேன். அவிய வாரதே நமக்காக தானே. அவியில பஸ்ல ஏற்றி விட்டு நான் உங்க கூட வண்டியில் வந்தால் அது நல்லா இருக்குமா? நானும் அவிய கூட பஸ்ல வாரேன், நீங்க வண்டியில் வந்து அந்த கடையில நில்லுங்க. எந்த பாத்திரடை போய் சொல்லிட்டு போங்கம்மா. அந்த சுகம் பாத்திர இடம் இருக்குல்ல, அங்க நான் போறோம், வந்துருங்க. சரி போங்க, நீங்க போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நான் வரேன். எப்படி இருந்தாலும் நீங்க போய் பஸ்ல இறங்குறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள நான் வந்துடுவேன். ஏங்க நான் துட்டு எதுவும் எடுத்துட்டு போல, நீங்க தான் கொண்டு வரணும். வேமா வந்துருங்கன்னா நாங்க பிள்ளை போட்டக்கப்புறம் வந்து துட்டு இல்லாம நிக்க முடியாது, சீக்கிரம் வந்துருங்க. ஆமா நீங்க அப்படியே போன உடனே பில்ல போட்டுற மாதிரி நீங்க அலசி ஆராய்ஞ்சு வாங்குறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகுமா? அங்க வந்து சும்மா தான் நிக்கணும். சரி எதுக்கும் வாரேன் போங்க. நீங்க அப்புறம் பார்க்காம ஒரு பொருளை வாங்க முடியுமா? சரிம்மா நல்லா பார்த்து பொறுமையா வாங்குங்க, நான் வாரேன். பிள்ளைகளுக்கு காப்பி குடிக்கன்னு விட்டுட்டு வாரேன். சரிங்க. ஏட்டி வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கணும்னு இல்ல, பை எடுத்துட்டு போ, மறந்துடாத. நான் முன்னாடி எடுத்து வச்சிட்டேங்க, நீங்க வந்தா போதும். வாரேன் நீ போ. இப்ப பிஸா மறக்காம வாங்கிட்டு வாங்கப்பா. வாங்கிட்டு வரேன் மக்களே, மறக்க மாட்டேன். என்ன நேரம் ஆயிட்டு வாரியில, என்ன இவ்வளவு நேரமா என்ன செய்திய? வாங்கக்கா. சின்ன பண்ணி நான் முன்னாடி கிளம்பிட்டேன். சின்ன பண்ணி இது வார வழியில ராணி மார்க்கெட்டுக்கு போறதுனால காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன்னா, அதுக்கு தான் சின்ன பண்ணி ஒரு பைய தேடி நடக்க, ஒரு பைய கிடைக்க மாட்டேங்குது பாத்துக்க. இந்த மாட்டுத்தான வாசத்துக்கு இந்த எலியா உள்ள கேரி ஏறி எல்லா பையும் ஓட்டப்பட்டு வச்சிருக்கு சின்ன பண்ணி. ஒரு பாத்திரம் கூட நல்ல பாத்திரம் கிடையாது. எந்த கவரை எடுத்துட்டு வருவேன்னு தெரியல. அக்கா குச்சி பை தானே வேணும்? வேண்டாம் நான் ஒண்ணு தாரேங்க, வாங்கக்கா. நேரம் ஆயிட்டு போவோம். வாரேன் சின்ன பண்ணி. ராணி ரெடி ஆயிட்டாலோ? நீ ரெடி ஆயிட்டாவுக்கா? பார்த்துட்டு தான் வந்தேன். அவளும் பை எடுத்துட்டு வாசல நமக்கு ரெண்டு தான் நிக்காவ. நீ பஸ் ஸ்டாண்ட் வர நடந்து போக வேண்டாமா? சீக்கிரம் வாங்கக்கா, உங்களை தான் கூடலன்னு வந்தேன். சரி சின்ன பண்ணி போவோம். ஏங்க நான் போயிட்டு வரேன், என்ன தேடாதீங்க, சீக்கிரம் வந்துருவேன். எங்க காபி போட்டு வச்சிருக்கேன், பூமாரி விளையாட்டு வந்தானே கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துருங்க. பிள்ளை அதட்டாம பாத்துக்கிடுங்க. நீங்க இந்த மாட்டுக்கு வைக்கோல் மட்டும் கொஞ்சம் அள்ளி போட்டுருங்க. பட்னி எதுவும் போட்டுறதியா, தண்ணி இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து வச்சிருங்க. ஏம்மா வாங்கம்மா, என்னம்மா ஒரு மாசத்துக்கு வீட்டை விட்டு போற மாதிரி ஆலோசனை சொல்லிட்டு இருக்காவ. இப்ப வந்துருவோம்லம்மா. இது சின்ன பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு வரேன்டாமா. மாடுகள்லாம் நிக்கிது, அது என்ன வாய் பேசவா தெரியும், பசிக்குது தண்ணி விடுங்கன்னு கேட்கவா தெரியும். நம்ம தான் சின்ன பண்ணி ஒவ்வொன்றா
தான் பார்த்து செய்யணும். அதெல்லாம் நம்ம முருகன்னு எல்லாம் கொடுத்துருவாவ. நீங்க வாங்க போவோம். வா சின்னவனே, குச்சிவை மட்டும் மறக்காம எடுத்து வந்துரு. ஒன்னும் நம்பிதான் நான் தேடாம இருக்கேன். ஏம்மா வாங்கம்மா, 100 குச்சி போய் கிடக்கு. உங்களுக்கு எவ்வளவு குச்சி போய் வேணும் தாரே வாங்க. சரி. என்ன ஆச்சு இப்படி அழுதுட்டு கிடக்குதியா? நேத்து தானே நல்லா இருந்தியே. உங்க அழுகு சத்தம் கேட்டுதான் நானே ஓடி வந்தேன். என்னமா ஆச்சு? இல்லை வசந்தி, திடீர்னு ஒத்தையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நான் மனசே சரியில்லை. எங்கள் வீட்டு அறைவிலாம் இருக்கும்போது இந்த பிள்ளைகளை எப்படிலாம் நல்ல முறையாக வளர்த்தாவ பார்த்தாவ இன்னைக்கு ஒவ்வொரு திசையில் கிடக்கேன். அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டமே நினச்சி என் மனசுல அப்படின்னு நொந்து போகுதுமா. என்ன செய்யுதுன்னே தெரியல. இருக்கலாமா சாவலாமான்னு வருது. முனியம்மா இப்படி தொட்டதுக்கெல்லாம் உடஞ்சி போனால் ஆறுதல் சொல்ல யார் ஓடி வருவா சொல்லு பார்ப்போம். உனக்காவது பிள்ளைகள் இருக்குது, எனக்குலாம் யாருமே இல்லாமல் அவர் ஆதரவில் மட்டும்தானே நான் பழச்சிட்டு இருக்கேன். எனக்கு யார் எந்த பிள்ளைகள் ஆதரவு இருக்குது சொல்லு பார்ப்போம். நம்ம அடுத்தவி ஆதரவு சொல்லுவாங்களான்னு நினச்சிட்டு அழுகக்கூடாதுமா. நீ தைரியமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இப்படி கண்ணீர் விட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன சொல்லுது? அது பார்க்க எங்களுக்கும் சங்கடமாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது ருக்கு, மனசை கல்லாக்கி இருக்க முடிய மாட்டேங்கி. அவிய ஒரு பக்கம் போய் இருக்காவ, இந்த பிள்ளை ஒரு பக்கம் 4-5 நாள் இப்படி திரிஞ்சுட்டடக்கா வீடு வீட. நான் என்ன செய்யது? ஏட்டி மதியானம் தானே சந்தோஷப்பட்ட. நான் தான் சொன்னேன்ல மீனம்மா வீட்டில் பத்திரமா இருக்கானா, நீ எதையும் நினைக்காத வைக்காத. நான் மதியம் தானே சொல்லிட்டு போனேன். பெற வெண்ணத்துக்கு நீ இப்படி கடந்து கண்ணீர் விட்டுட்டு அடக்க. நீ சொன்னில ருக்கு, பிள்ளை அங்கே தான் இருக்காவோ, மாப்பிள்ளை சொல்லி கூப்பிட சொல்லுன்னு. நானும் வந்து போன் மட்டும் இருக்கு. அவைய போனே எடுக்கலை. என்ன நினச்சாவளோ ஏதை நினச்சாவளோ. நேற்று நானும் வசந்தி தான் போய் அவைய வீட்டில் பேசி எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அப்படி இருந்து அவைய நான் இன்னைக்கு போனேன். அத்தனை வாட்டி போட்டு எடுக்கல இருக்கு. அவைய அம்மைக்கும் போட்டேன், அவியலுக்கும் போட்டேன். 2 பேரும் எடுக்கல இருக்கு. அதான் மனசுலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு. நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் என்ன இப்படி இருக்கு, நம்ம யாருக்காக இருக்கணும்னு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு இருக்கு. அதான் தன்னால் இருந்து அழுதுட்டேன். விடு விடு முனியம்மா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். இப்போ பிரச்சனைனா அது எப்பவும் பிரச்சனையாக இருக்குன்னு நீ ஏன் நினைக்க? சீக்கிரம் சரியாயிரும் முனியம்மா. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காது. ஒரு நாள் எல்லாம் மாறிடும் முனியம்மா. சும்மா கிடந்து எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விட்டே கிடக்காதவும். உடம்புக்கு என்ன ஆகுது? நம்ம என்ன இப்போ எல்லாம் பருவமா? வயசாயிட்டே போகுது. நீ எல்லாம் நம்ம உடம்ப தான் நம்ம பார்க்கணும். சமந்தி சமந்தி மக்களே, என்னாச்சு மக்களே? நான் எவ்வளோ வாட்டி போன் பண்ணிட்டீங்க, என் மக்களே எடுக்கல. நீங்கள் எடுக்கலன்னு எனக்கு மனசுல ஒரு மாதிரி பதறி போயிட்டு மக்களே. தம்பி நீங்க ஏன் போன் எடுக்காம இருந்தீங்க? நீங்க போன் எடுக்கலன்னு பாருங்க அவன் எப்படி கிடந்தா அழுதுட்டு கிடக்காவன்னு. ஏம்மா நாங்கள் ஒரு இளவுமா சொந்தத்தில் ஒரு ஒத்தவி இறந்துட்டாங்க. அவிய விட்டு போயிட்டு இப்போதாம்மா வாரோம். வந்து பார்த்தா உங்கள் ஃபோன் அவ்வளோ வந்துச்சு. திரும்பி நானும் இவனும் மாற்றி மாற்றி அடிச்சு பார்க்க உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லாம் வருது. நாங்கள் என்னமோ ஏதோன்னு பதறி போய் தாம்மா அங்கேருந்து இப்போ ஓடி வரோம். ஐயோ சம்மந்தி, என் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு சம்மந்தி. அதை எப்படி குத்தி போடணும்னு ஒன்று எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இந்த பிள்ளைகள்கிட்ட யார்ட்டையாவது கொடுத்து தான் எப்பவும் குத்தி போடுவேன். இன்னைக்கு யாருமே இல்லைங்கிறக்கா அப்படியே போட்டேன் சம்மந்தி. என்னது எதுக்காக அவ்வளோ நேரத்து கூப்பிட்டிய? சுசீலா நல்லா இருக்கல, உங்களுக்கு இது என்னமோ அதை எதுக்கு தான் அப்படி அவ்வளோ வாட்டி கூப்பிட்டுருக்கிய? இப்போ யாருக்கு ஒன்றும் இல்லைப்பா. சுசீலா நல்லா தான் இருக்கா. நம்ம தெருவுக்கு மீன் வித்துட்டு வருவாங்கள மீனம்மா, அவைய வீட்டில் தான் இருக்கலாம். அதை சொல்லுறது தான் மக்களே உங்களுக்கு போன் பட்டு நீங்கள் எடுக்கலையா? அந்தால நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களே. சம்மந்தி நல்ல விஷயம் தானே. இதுக்கு எப்படி இப்படி பதறி போய் போன் படுது? நாங்களே பயந்துட்டோம். முதல்ல கண்ணீரை தொடங்கி அழுவதை நிப்பாட்டுங்க. நீங்க அழுவதை பார்த்தோன்னே எங்களுக்கு தலையே சுத்திட்டுமா என்னமோ ஏதாவது நினைச்சிட்டோம். இது இவ்வளவுதான் விஷயம். இதை சொல்லுறதுக்கு யாரு இவ்வளவு வாட்டி போன் பட்டிருக்கிய? இல்லை மக்களே, நான் உங்கள் வீட்டில் வந்து தேடுங்க வைங்கன்னு சொல்லிட்டு வந்தேன்ல. நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்டும் தேடி அலைவீலோ செய்வீலோன்னு பயந்துக்கிட்டு தான் மக்களே அத்தனை வாட்டி போன் பட்டேன். நீங்கள் யாரும் எடுக்கல மக்களே. இது சொந்தத்துல திருதிப்புன்னு ஒருத்தவி இறந்துட்டா. அவிய வீட்டுல போய் நின்னோம். அதான் போன் எடுக்க முடியல. நாங்க காருக்குள்ள போட்டு போயிட்டு போன வந்து பார்க்கும்போது தான் நீங்க இவ்வளவு வாட்டி அடிச்சிருக்கீங்க. அதை நாங்க 2 பேரும் திருப்பி மாத்தி அவ்வளவு வாட்டி போட்டு பார்த்தோம். உங்களுக்கு எடுக்கல. இங்க பக்கத்துல யார் நம்பர் எங்களுக்கு தெரியாது. இல்லைன்னு நாங்க போட்டிருப்போம். சரி விடுங்க. இப்ப சுசீலா நல்லா தானே இருக்கு, அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை மக்களே, நல்லா தான் இருக்கா. மீனம்மா கொண்டு வச்சிருக்கா அவளை அவிய வீட்டில். நீங்கள் பையன் அவளை சொல்லி கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள. உடனே எதுக்குதான் இப்படி கூப்பிடுன்னு அவசரப்படுதிய? உங்க பிள்ளை நல்ல முறையா ஆகணுமா வேண்டாமா? ஒரு 2 நாளைக்கு நிக்கட்டும். இந்த பைய போய் கூப்பிடுதே. உடனே போய் கூப்பிட்டு அவளுக்கு வந்து துளிரிட்ட மாதிரி இருக்கும். பைய போய் கூப்பிட்டுக்கிட. இவ்வளவு நாள் எங்க இருக்கானே தெரியாம இருந்துச்சுல. இப்ப இங்கதான் இருக்கான்னு இடம் தெரிஞ்சிடல. பெற வேணத்த மக்களே இருந்தாலும் ஏட்டி முனியம்மா, உன் மருமையும் சொல்லுறது கேளு. உன் மாவதான் உன் பேச கேட்க மாட்டேங்கல்ல. உனக்கு அடங்கதும் கிடையாது. நீ பெற வேணத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. நீ இந்த விஷயத்த உன் சம்பந்திட்டே ஒரு மருமையிட்டே விட்டுரு. நீ சும்மா இடையில தலையிடாத. ஆமாம் மாவியே சொல்லுதான் சரி. கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம். உடனே போய் கூப்பிட்டாலும் அவளுக்கு என்னவோ மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம்மா. நீங்கள் எல்லாரும் சொல்லும்போது நான் அதை என்ன மறுத்து பேசவா முடியும்? மறுத்து பேசுகிறான்க்கு என் பிள்ளை அவ்வளோ நல்ல பிள்ளைலாம் கிடையாது. அவன் நல்லவளாக இருந்தால் அவளுக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? நானே இப்படி எதிரியாக நிற்க வேண்டிய அவசியம் என்ன வரப்போகுது? அவள் பண்ண வேலைக்கு தானே அவள் அப்படி கிடக்கா. நம்ம போனது போட்டும், போனதையும் சொல்லாது. எப்போ நடக்காத பேசுவோம்.
ஒரு 2 நாளைக்கு நிற்கட்டுமா, பிறகு நாங்கள் போய் கூப்பிட்டுக்கிட்டோம். பத்திரமா இருக்கான்னு சேய் தெரிஞ்சில, அது வரைக்கும் போதும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழுவாமல் இருங்க. என்னமோ ஏதோ நாங்களே பதறி போயிட்டோம். வாசலில் வந்தோடனே உங்கள் அழுவச்சத்தம் கேட்டு நான் என்னமோல நினச்சிட்டேன், தலையே சுற்றிட்டுமா. இல்லைம்மா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஒன்றும் இல்லை. அவள் அப்படி ரொம்ப தனிமையில் இருக்கா பற்றியில், அதான் மனசுடஞ்சு அப்படியே அழுகுதா.